Taste the Daily. கரூரில் விஜயின் பிரச்சாரத்திற்கு முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டிய திறனற்ற திமுக அரசு முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை எனவும், கள்ளக்குறிச்சி மரணம் மெரினா சம்பவத்தின் போது வாய் திறக்காத திமுக அமைச்சர்கள் தற்போது நீலிக்கண்ணீர் வடிக்கின்றனர் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பரவாயில்ல, அவங்க ஆட்சி பண்ண வரவங்களுக்கும் ஒரு பாகுபாடு இல்லாம இந்த அரசு செய்யுதுன்றத நீங்க நம்பிக்கை ஏற்படுத்திங்கன்னா பரவாயில்லப்பா, இதெல்லாம் நடக்குது, பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு ஒரு அரசு மேல ஒரு நம்பிக்கை வரும். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு நீங்க தவறிட்டு விஜய் வந்ததுனால தான் அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணீங்கன்னா அவர் செய்யறவங்க கூட, நல்லது செய்யறவங்க கூட செய்யாம போயிடுவாங்க. பயந்து பின்னாடி தான் அவரை நோக்கி அனுப்புறீங்களே தவிர முன்னாடி வரவங்களை பாதுகாப்புக்கு கொடுங்க, முன்னாடி வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பு குறைவு தான் அதனுடைய மூல காரணமே. அதில் மறுக்க வேண்டியதில்லை. எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எல்லா கோணங்கள்லையும் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய சரியான காரண விளைவு எல்லாமே நமக்கு புரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ பாதுகாப்பு குறைவு தான், அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் அதை தவிர்க்கணும். இங்கே ஹெலிகாப்டர் நிகழ்ச்சி நடத்தினாங்க. அப்போ இதே மாதிரி கூட்டம் வந்துச்சு. இதை விட மோசமாக நடந்துச்சு. இங்கே ஒரு தண்ணி வசதியில் எதுவுமே இல்லை. பிள்ளைங்களை கூட்டம் நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். மூச்சு திணறலாம் வந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன ஆனாங்க கூட அதை பற்றி ஒன்றுமே வரல, அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் இப்படி நடத்திட்டாங்க, குறையோடு நடத்தியிருக்காங்க. ஆனால் அவர் இப்போ தானே வந்திருக்காரு, இனிமேல் சரியாகவும் நடத்துவாங்க.